اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. السلام عليكم ورحمة الله وبركاته. ரமலான் மாதத்தினுடைய சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்குகிறது. அடுத்து அல் புரூஜ் 4 நம்பர் 4 4 சொல்லுங்க. மசூரா பண்ணுங்க. கவுண்ட் டவுன் போட்டுடலாமா? நல்லா மசூரா பண்ணிக்காங்க. 20 மார்க் உங்களுக்கு சொல்லலையோ? ஹலால். வலது கையில் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா? ஹலால். சரிதானா? சரியான பதிலா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜீனாலே கோவம் வருதா? சரியான பதில். விளக்கத்தை நல்லா ஒழுங்கா பதிஞ்சு அப்புறம் மார்க்கு போயிருப்பது. சரியா? சரி, விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலது கையில தான் சாப்பிட்டுருக்காங்க. இடது கையில சைத்தான் தான் சாப்பிடுவோம். சரி, சரியான பதில். வலது கையில் சாப்பிடுவது நபி வழியாகும், இடது கையில் சாப்பிடுவது சைத்தானுடைய வழியாகும். சரியான பதில். அடுத்ததாக களம். தயாரா இருக்கிறீங்களா? ஆட்ட களத்திற்கு 6 நம்பர் 6 பாருங்க, படிங்க. காதலர் தினம் ஹலாலா ஹராமா? ஏன் மசூரா பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி இவன் ஏதோ மாத்தமா சொல்றானா என்னன்னு கேட்டுக்க. சொல்லுங்க பாப்போம். ஹராம். கம்ப்யூட்டர் ஹராமா ஹலாலா? டக்குன்னு அடிச்சிருத, ஒரே அடியில் அடிச்சிருது இல்ல. காதலர் தினம் என்னது? காதலர் தினம்னா களிசடைகளுடைய தினம். சரியா? மோசமான தினம், மனிதர்களை சீரழிக்கக்கூடிய, சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய மோசமான தினம்தான் காதலர் தினம். இது மார்க்கத்தில் ஹராம். சரியா? ஹராம். அவங்களை ஏமாத்திடுவாங்க. ஆமா, ஏமாத்தி இது பண்றாங்கல்ல. சொல்லு பாப்போம், காதல் ஏன் ஹராம் சொல்லு. ஏன்னா சில பேர் ஏமாத்திடுவாங்க, இல்லைன்னா அவங்க கரத்தி கிட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் வித்துருவாங்க. வித்து அதுல வர காசுல அது நடக்குது, நீ சொல்றதுல நடக்குது. சரியா? காதலர் தினம் இடத்துல ஏமாத்தி பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருந்தாங்க. கடத்தி கிட்னி எல்லாம் எடுத்து சட்னி ஆக்கி அனுப்பிச்சிருவாங்க. சரியா? அதனால நமக்கு எதுக்கு ஹராம். சரி, 20 மார்க்குகளை அவர்களுக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக வழங்கி விடலாம். அடுத்ததாக நம்பர் 10 அந்நூறு அணியினர் நம்பர் 10 தேர்வு செய்திருக்கிறார்கள். வாசிங்க. அடுத்தவர் பொருளை அபகரிக்கப்படுவது. அபகரிப்பது, அடுத்தவர் பொருளை அபகரிப்பது ஹலாலா ஹராமா? மசூரா பண்ணுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். பேசிட்டீங்களா? ஹராம். 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 ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராம். தெளிவா இருக்கீங்க. கம்ப்யூட்டர் சொல்லுங்க. சரி, சரியான பதில் சொல்லுங்க. நம்ம அல்லாஹ் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். சப்போஸ் நம்ம வாங்கினாலுமே திருப்பி கொடுத்துடணும் இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வாங்கலாம். அடுத்தவங்க பொருளை ஆட்ட போடக்கூடாது. சரிதானா? ஆசைப்படக்கூடாது, அபகரிக்க கூடாது. சரியா? கரெக்ட் தானே? சரியான பதில், சரியான ஆன்சர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் யாருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது. சரியான பதில். அந்நூறு 20 மார்க்கை பெறுகிறார்கள். அல் ஆராஃப் சொல்லுங்க பாப்போம். 3 நம்பர் 3 கஞ்சா சாப்பிடுவது ஹராமா ஹலாலா? தம்பி மசூரா பண்ண, நீ மசூராவே பண்ண மாட்டேங்கிற பதியா? ஹராம். ஹராம்.
கஞ்சா சாப்பிடுவது ஹராம் என்றிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னு தெரியலையா? அது கஞ்சா சாப்பிட மாதிரி குளருது. சரியான பதிலை கம்ப்யூட்டர் சொல்லி இருக்கிறது. சரியான பதில். இப்போ விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ரசூல்லா வந்து போதை தர பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால கஞ்சா சாப்பிடுதாரு. கஞ்சா வந்து போதை தருமா? சரியான பதில். போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும் தடை செய்யப்பட்டது. அதுல கஞ்சா அப்படின்னு அது இது. இந்த பசங்கள்லாம் வந்து இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் வாயில் வைக்கிறானுங்கல்ல, ஸ்கூல்ல நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி பசங்களை ஒதுக்கிடணும். சரியா? அதெல்லாம் வந்து இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது. அந்த சிமெண்ட் மூட்டை மாதிரி ஒன்று வைக்கிறானுங்கல்ல, தலைவாணி மாதிரி, அதெல்லாம் போதைப் பொருள். சரியா? அதெல்லாம் ஸ்கூல்ல அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து கஞ்சா அது இது இதெல்லாம் கொண்டு ஆன்ஸு அதெல்லாம் சொன்னா அல்லாட்ட பதில் சொல்லணும். அதனால அந்த மாதிரி இருந்தால் பெற்றோர் இடத்துல போய் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். இந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சு விடுவாங்க, அது சார்ந்து பார்த்து கொள்வார்கள். உங்களுக்கு அல் ஆராஃப் 20 மார்க்கை பெறுகிறார்கள். நயன். அல் ஃபத்தஹ் 9 சொல்லுங்க. நோம்பாளி எச்சில் முழுங்குவது அனுமதிக்கப்பட்டதா தடை செய்யப்பட்டதா? ஹராமா ஹலாலா? நல்ல நல்ல மசாலா பண்ணிக்காங்க. நோம்பாளிகள் எச்சில் முழுங்குவது ஹலால். ஹலால். கம்ப்யூட்டர் ஜி, கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது? ரொம்ப யோசிக்குதா? பதிலே சொல்ல மாட்டேங்க. சரியான பதிலை சொல்லிவிட்டார்கள். கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. அல் ஃபத்தஹ் வந்து 10 மதிப்பெண்ணை எடுத்திருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக எச்சு முழுங்கலாம்? ரசூல்லா வந்து யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களோ அவங்களோட நோன்பு தான் கலையுன்னு சொன்னாங்க. இந்த எச்சில் முழுங்குவது இந்த மாதிரி எல்லாம் கலையாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டான பதில். அதாவது நோம்பாளிகள் செய்யக்கூடிய தடை செய்யப்பட்ட விஷயங்கள், பொய்யான விஷயங்கள், தீவினான பேச்சுக்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டால் அவர்களுடைய நோன்புதான் பாழாகும். எச்சு வந்து நம்ம உடம்புல உள்ளதுதான், அது முழுகுனா ஒன்றும் தப்பு கிடையாது. எச்சு கூட முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. தவறு என்பதை அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. 20 மார்க்கை அல் ஃபத்தஹ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கீங்களா? சரி. அல் ரூஜ் நம்பர் 2. நட்சத்திரங்கள். இறால் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா? இறால் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இறால்ல பல்லுகள் எல்லாமே இருக்குங்கள? நல்லா யோசிங்க. ஆமா, நல்லா யோசிங்க தம்பி. நீ கருத்தை சொல்லலப்பா, சொல்லுப்பா. சொல்லிட்டியா? ஹலால். ஹலால். கம்ப்யூட்டர் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஐயோ, ரெண்டுமே சரிங்குத. சரி, இறால் சாப்பிடலாம், ஹலால் என்று சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். விளக்கம் சொல்றீங்க? விளக்கம் நீங்க சொல்லணுமா? கடல் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காரு, கடல் வாழும் உயிரினம் வந்து ஹலால்னு. இறால் வந்து கடல்ல தான் வாழுது, அப்ப வந்து அது ஹலால் தான். சூப்பர் சூப்பர், அருமையான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்தும் ஹலால் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இறால் வந்து கடல்ல என்ன செய்றாங்க, பிடிக்கிறாங்க. அது அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தான் அது. இந்த சுட்டு முடிதான் அருமையான பதிலை சொல்லி வருகிறார்கள். ரொம்ப வேகமாக, விவேகமாக, சுறுசுறுப்பாக எல்லா அணியினர்களும் மாணவ செல்வங்கள் அற்புதமான வார்த்தைகளை அடுக்கடுக்கான ஆன்சரோடு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தெளிவு நிறைந்த ஒரு நிலையிலே இந்த மாணவ செல்வங்களுடைய பதில் இருப்பதை பார்க்கிறோம். உங்கள் வீடுகளிலே உள்ள மாணவர்களும் இதே போன்று மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பாடமாக, படிப்பினையாக, மார்க்கத்தை தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை ஒளிபரப்பு செய்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலே இவர்கள் போன்று உங்கள் பிள்ளைகளும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ 4வது சுற்று இறுதி நிலை. களம் 20 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். நூர் 40 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல் ஆராஃப் 40 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல் ஃபத்தஹ் 40 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல் புரூஜ் 40 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். இப்போ இதுவரைக்கும் 4 சுற்றிலும் முதல் இடத்தை பிடித்திருப்பது அல் ஃபத்தஹ் அணியினர்.
என்ன அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கப்பா. யாராச்சும் ஜெயிச்சுட்டு போறாங்க. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல் நூர் 370 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல் ரூஜ் 260 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான்காம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் 250 மார்க்கை பெற்று அல் ஆராஃப் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். ஐந்தாம் இடத்தை அல் கலம் 140 மார்க்குகள் எடுத்து 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில் ரொம்ப அற்புதமான திட்டத்தோடு அழகான வடிவமைப்போடு நிறைய கருத்துக்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த சுற்று இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தொடரும். மாணவர் மேடையில் இளம் சிறார்கள் அற்புதமாக 4 சுத்துகளை கடந்து 5வது சுத்துகளை நோக்கி வந்திருக்கிறார்கள். அழகான முறையிலே பதில் சொல்லி வருகிறார்கள். 5வது சுத்து என்பது ஒரு படம் அவருக்கு காட்டப்படும். அவங்க குரூப்ல ஒருத்தர் படத்தை பார்ப்பாங்க. அதை பார்த்து துவாவை சொல்ல வேண்டும். என்ன துவா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். போலாமா? தயாரா இருக்கீங்களா? எல்லா துவாவும் தெரியுமா? தெரியும். தெரியுமா? களம். ஓகேவா? களம் நம்பர் சொல்லுங்க. 2G. ஆ? 2. நம்பர் 2 கம்மியார் ஆக்சன் பண்ண தெரியுமா? தெரியுமா? வானம் இடிந்து விழுகிறது. ஆக்சன் பண்ணு. இப்பெல்லாம் கேள்வியே கூட. சரி வா இங்க ஓடியா வந்து பாரு. பார்த்துட்டியா? நல்லா பார்த்துட்டியா? படிச்சிட்டியா? சரி தெரியுமா? நீ சொல்ல வேண்டாம், உங்க பசங்களுக்கு நீ சொல்லி காட்டுவோம். இங்க இருந்து சைகை மூலியமா அந்த துவாவை நீ சொல்லி காட்டணும். அதாவது அவங்க உன்னை செய்கையை பார்த்துட்டு அவங்க துவா சொல்லணும். அப்படி போடு அருவால. சரி அடுத்து துவாவை சொல்லுங்கப்பா. தெரியுமா? ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். கொடுங்க. அனைவரைக்குள் நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குப்ஸி வல் கபாயிஸி. ராங். நீ கரெக்டாக சொன்னீங்களா? நான் அவர் தான் சரியாக புரிஞ்சிக்கலண்ணா, தப்பாலாம் சொல்லிட்டாங்க. சரி அப்போ தவறான ஆன்சர். சரியா? உட்காருங்க. சரி எத்தனை நம்பரு? வெளியேறும் துவா. சரியா? நீ உள்ள போற துவா சொல்லியிருக்கிற. நெக்ஸ்ட் நீ வாங்க, அடுத்து வாங்க. அன்னூரா? நம்பர் 5. ஆ நம்பர் 5. நம்பர் 5 கம்மியார். ஒரு ஆள் வா. யார் நடிச்சு காட்டுற மாதிரி ஆள் வரணும். பார்த்துக்க. டவுட் இருந்தால் கேளு. டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுக்க. இந்த துவா தெரியுமா உனக்கு? நீ புரிஞ்சுக்கிடுச்சா? விளக்கிடுவியா? தெரியுமா? கரெக்டாக மசூரா பண்ணிக்காங்க. மழை பொழியும் போது ஓது வந்து வா. சொல்லுங்க. அல்லாஹ் முஸ்கினா அல்லாஹ் முஸ்கினா அல்லாஹ் முஸ்கினா. அல்லாஹும்ம சையீபன் நாஃபியா. அப்போ உங்களுக்கு 50 மார்க். சரியா? ஓகே. அடுத்ததாக அல் ஆராஃப் வாங்க. ஆக்ஷன் பண்ணி புரிய வச்சுட்டா 50 மார்க்கு. துவாவை சொல்லிட்டா 100 மார்க். சரியா? துவா ஒருவேளை நீங்க சொல்லலன்னு வைங்க, ஒரு 50 மார்க் கிடைக்கும். ஆக்ஷன் பண்ணி புரிஞ்சிருச்சு, மழை பொழியும் துவான்னு சொல்லிட்டீங்க, துவா தெரியல அப்படின்னா 50 மார்க். சரியா? இப்போ உங்களுக்கு 100 மார்க். வாங்க. நம்பர் 1. நம்பர் 1 கம்மியார். நீனும் ஆக்ஷன் பண்ணிடுவியா? நல்லா பார்த்துட்டியா? நின்னுங்க. ஆக்ஷன் பண்ணி காட்டு. உங்க ஆளுக்கு ஆக்ஷன் பண்ணி காட்டு.
பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹ் மஃப்தா அலி அபு அபர் ரஹ்மதிக்க. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பதிலை சொல்லிவிட்டார்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆராஃப் சிகரங்கள் சிகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஃபதஹ், ஃபதஹ், அல் ஃபதஹ். வாங்க, நம்பர் 4. நம்பர் 4. பார்த்துட்டீங்களா? தெரியுதா? காமிச்சிடலாமா? நடிச்சு காமிச்சிடலாமா? வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதிலை சொல்லிவிட்டார்கள். அல் ஃபதஹ். அழகா சொல்லிவிட்டாங்க ரெண்டு பேரும். கரெக்டாக சொல்லிட்டாப்லையா? கரெக்டு தானே? சரியான பதிலை சொல்லிவிட்டார்கள். இவர்களுக்கு 100 மார்க்கை பெறுகிறார்கள். அடுத்து வாங்க. நம்பர் 3. 4. 3 வாங்க. நம்பர் 3 நடிச்சு காமிச்சிருவியா? தெரியுமா? தெரியுமா? பாப்பமா, நீ எப்படி நடிச்சு காட்டுறீங்க? நீ நடிச்சு காட்டுறது தான் இருக்கு. இப்படி வா. வேற ஆக்ஷன் மாத்தி காட்டுக்கிடுங்க. எவ்வளோ இருக்க? கணைக்கும் போது ஓதுவா. இவர் கரெக்ட்டுங்கிறாப்லையா? கழுதை கணைக்கும் போது ஓதுவா. அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரியான பதிலை சொல்லிவிட்டார்கள் புரூஜ் அணியினர்கள். அவர்கள் 100 மார்க்கை பெறுகிறார்கள். தம்பி, கழுதைக்கு என்ன ஆக்ஷன் சொல்லு. இப்படிவா, செஞ்சு காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்கு சொல்றதுக்கு காதல பாக்காய் கேட்க கூடாது. சரி, ஓகே. சைகை மூலம் துவா. இதுல 100 அணியினர் 50 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல் ஆராஃப் அணியினர்கள் 100 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். ஃபதஹ் அணியினர் 100 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். புரூஜ் அணியினர் 100 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். இந்த 5வது சுற்றில் முதல் இடத்தை பிடித்து முன்னிலையில் இருப்பவர்கள் ஃபதஹ் அணியினர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 2ஆம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அந்நூர் அணியினர். அல்ஹம்துலில்லாஹ். 3ஆம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல் புரூஜ் அணியினர். அல்ஹம்துலில்லாஹ். 4ஆம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல் ஆராஃப் அணியினர்கள். அல்ஹம்துலில்லாஹ். 5ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் அல் கலம் அணியினர். இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்வதற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சுற்றிற்கு செல்லலாமா? டிஎன்டிஜேவின் மாணவர் மேடை பகுதியில் 6ஆம் சுற்றில் நாம் இருக்கிறோம். 5 சுற்றுகளிலே நீங்கள் பரபரப்பாக பல்வேறு விதமான ஆன்சர்களை அற்புதமாக சொன்ன அந்த நிலையில் இப்போது 6வது சுற்று. ஒரு படம் காட்டப்படும். அந்த படத்தில் இருந்து அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை சொல்ல வேண்டும். சொல்லலாமா? சரி, படத்தை பாருங்க. நம்பர் சொல்லுங்க. 5. மாறி மாறி பேசணும். 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் பார்த்துட்டீங்களா? குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுங்கள். ஏராளமான வசனங்கள் இருக்குது. சொல்லுங்க. என்னாச்சு? 4 பேருக்கு தெரியலையா? சொல்லுங்க சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க. குர்ஆனுடைய வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போ மக்கத்து காஃபிர் அந்த ஒட்டகத்தோட அந்த முதுகு எலும்பு. குர்ஆனுடைய வசனம். குர்ஆனுடைய வசனம் இருக்கா? குர்ஆன்ல இருக்கு. அப்படியே என்ன இருக்கு? குர்ஆன்ல தான் இருக்கு.
இருக்கா? கம்ப்யூட்டர் ஜியை ஓகே பண்ணிடுவோமா? கம்ப்யூட்டர் ஜி கேட்டுருவோமா? என்ன தம்பி நீ சொல்லு, கம்ப்யூட்டர் ஜி ஓகே பண்ணிடுவோமா? நீதான் தைரியமான ஆளாச்சா, சொல்லு. குர்ஆனுடைய வசனம் ஒட்டகம் சம்பந்தமான உள்ள வசனம். சரி, கம்ப்யூட்டர் ஜி ராங் ஆன்சர், தவறான ஆன்சர். அது வந்து ஹதீஸ்ல உள்ளது, சரியா? குர்ஆனுடைய வசனத்துல அது மாதிரியாக இல்லை, ஹதீஸ்ல உள்ளது நீங்க குர்ஆன் வசனங்கள் மாதிரி சொல்றீங்க. குர்ஆனுடைய வசனம் இருக்கா? ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இறைவன் கேட்கிறானா? அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப ஹுலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இறைவன் கேட்கிறானா? மார்க் இல்ல, சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அன்னூர் ஒளி சொல்லுங்க. நம்பர் 4 தெரியுமா? எனக்கு மசூரா பண்ணிட்டு யார் சொல்றதுன்னு முடிவு பண்ணுங்க. யார் உங்களுக்கு தெரியுமா? போடலாமா? சொல்லுங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ஃபீல்னா யானை. சரி, அது என்ன சொல்லுது? அது குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது? அது தெரியாது, ஆனா குர்ஆன்ல இப்படி இருக்குது. சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போமா? கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது? சரியான பதில், அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் 20 மார்க்கை பெறுகிறார்கள். வாங்க. அல் ஆராஃப் சொல்லுங்கள். நம்பர் 3 வெல்லுங்கள். 3 பாத்துட்டீங்களா? தம்பி பாத்துட்டியா? சொல்லு, உங்க அடுத்த சொல்லு, ஆலோசனை பண்ணு. எதுவும் யாரும் பேசக்கூடாது. ஆஹா, நிறைய வசனம் தெரியுமே நமக்கு, எல்லாம் மறந்து போச்ச அநியாயத்துக்கு. சொல்லுங்க. அல்லாஹ் வந்து மறுமை நாளப்போ வானம் பூமி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் அழிச்சிட சொல்றான். வானம் பூமி எல்லாத்தையும் அழிக்கப்படக்கூடியதுன்னு சொல்றான். வேற சரியான பதிலான்னு கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில், அருமையான பதிலை அழகாக சொல்லிவிட்டார்கள். வானம் பூமி அனைத்தும் அழியக்கூடியதாக இருக்கிறது, உமது இறைவன் மட்டும்தான் நிலையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அப்படிதானே? சரி, 20 மார்க்கா? 20 மார்க்கை பெறுகிறார்கள். 2 3 2 பாத்தீங்களா? மசூரா பண்ணுங்க டக்கு டக்குன்னு. சொல்றீங்க, மற்றவங்க ஆலோசனை பண்ணிக்காங்க, இதை சொல்லவான்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். நபியே, வானங்களையும் பூமிகளையும் கடல்களையும் மறுமை நாளில் நாங்கள் பிளக்க செய்வோம். வானத்தையும் பூமியையும் கடலையும் பிளக்க செய்வோம். வேற? அவ்வளவுதான். கம்ப்யூட்டரை கேட்டுருவோமா? வேற எதுவும் இருக்கா தம்பி? மறுமை நாளுடைய அடையாளமா என்ன இருக்கு சொல்லு. சரி, கம்ப்யூட்டரை கேட்டுருவோம். உங்ககிட்ட கேட்கும் போது சொல்லணும், சரியா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா ராங்கான பதிலாலாம் வருது. ஐயோ, நீ என்ன சொல்லிட்டிய? தப்பா சொல்லிட்டீங்களா? வானம் பூமி கடல்கள் எல்லாம் பிளக்கப்படும் இருக்கா, வேற மாதிரி இருக்கா? கரெக்டா சொல்லணும்ல. மலைகள் பெயர்க்கப்படும் இருக்கிறது. தவறான பதில் அல் ஃபத்தாஹ். சரி, அடுத்ததாக அல் ஃபுரூஜ் 3ஆம் நம்பர். நம்பர் 3 சொல்லு தம்பி, தெரியுதா? என்னது அது? குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய இருக்குல்ல, குர்ஆனுடைய வசனத்தை சொல்லணும். ஆஹா, சொல்லுங்க. பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லம். கரெக்டா? அது அந்த வாசகத்தை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்யூட்டரில் கேட்டுருவோமா? பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய இறை இல்லம். சரி, கேட்டுருவோம்.
தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். தூய்மைன்னு ஒன்று வருது. சரி, இப்போ கேட்டுருவோம். அப்போ கம்ப்யூட்டர் ஜி, அதிக நேரம் யார் ஒருவர் அதிக நேரமாக பள்ளிவாசல்லையே அதிக நேரமாக இருக்காங்களோ அவங்க வந்து நன்மையில் நீடித்துள்ளார்கள். அது ஹதீஸ்ல உள்ளது. சரி, ஓகே, இது அது ஓகே தான். அது ஓகே. புரூஜ் எத்தனாவது மார்க்கை பெற்றாருங்க? 20 மார்க்கை பெற்றுள்ளார்கள். இந்த சுற்றில் 6ஆம் சுற்றில் களம் அணியினர்கள் மார்க்கை பெறவில்லை. 100 அணியினர்கள் 20 மார்க்கை பெற்றுள்ளார்கள். ஆராஃப் அணியினர்கள் 20 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். ஃபத்தஹ் அணியினர்கள் மார்க் எதுவும் பெறவில்லை. புரூஜ் அணியினர்கள் 20 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். டோட்டலாக பார்த்தால் இதுவரைக்கும் முன்னணியில் இருப்பது 550 இடத்தை பெற்று ஃபத்தஹ் அணியினர்கள் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 2ஆம் இடத்தை அந்நூறு அணியினர்கள் 440 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் அல் புரூஜ் அணியினர்கள் 380 இடத்தை பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் அல் ஆராஃப் அணியினர்கள் 370 இடத்தை எடுத்து 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார்கள். 5ஆம் இடத்தில் அல் கலம் அணியினர்கள் 140வது மார்க்கை எடுத்திருக்கிறார்கள். ஓகே, அடுத்த இதுக்கு போகலாமா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.